அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். இப்போ நம்ம பார்க்க போற தலைப்புக்கு பேரு செவ்வாய் சனி சேர்க்கை. இப்போ பாவ கிரகங்கள்ல கடுமையான பாவ கிரகங்கள் இந்த செவ்வாயும் சனி பகவான். இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாதகத்துல எந்த ராசி கட்டத்துல இருக்காங்களோ அந்த பாவம் உங்க லக்னத்துக்கு எத்தனையாவது பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தின் காரகத்துவங்கள் உங்களுக்கு முழுமையான அளவில் கிடைக்காது. அது எந்த ஜாதகமா இருக்கட்டும். இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னத்திலே செவ்வாய் சனி இருக்கு. அப்போ செவ்வாய் சனி இருவரும் சேர்ந்து இருக்கிற பாவம் சரியாக இயங்காது. அதோடைய தன்மைகள் ஜாதகருக்கு கிடைக்காது. அப்ப லக்னத்துல செவ்வாய் சனி இருந்தா அந்த ஜாதகர் நினைக்கிறதை நடத்த முடியாது. சிந்தனைகள் சிறப்பாகவே இருக்காது. தேவையில்லாத நினைச்சு மனக்குழப்பம் அடைஞ்சு ஒரு புத்தி பேதலிச்ச மாதிரி தான் இருப்பார். முடிவெடுக்க முடியாது. டெசிஷன் ஷார்டேஜ் அவருக்கு கண்டிப்பா இருக்கும். எது நினைக்கிறதா இருந்தாலும் ரொம்ப நெகட்டிவா அதிகமாக நினைச்சு டிப்ரெஷன் ஆயிடுவார். இதெல்லாம் பொதுவான தகவல். அதுக்கு அடுத்து 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கு. 2ஆம் இடங்கிறது குடும்பம், தனம், வாக்கு. அப்ப இந்த ஜாதகர் பிறந்தப்ப பேச்சுல தாமதம் ஏற்பட்டிருக்கும். வயசு ஆக ஆக படிச்ச இடத்துல வேலை கிடைக்காது. படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. சம்பாதிக்க முடியாது. திருமணம் நடக்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கும். 3ஆம் பாவத்துல செவ்வாய் சனி இருந்தா 3ஆம் பாவங்கிறது எழுத்து, இடப்பெயர்ச்சி, கம்யூனிகேஷன் இதை பத்தி தான் குறிக்கக்கூடியது. அப்போ இந்த கான்செப்ட் எல்லாமே ஜாதகருக்கு பாதிக்கப்படும். ஜாதகருக்கு தகவல் தொடர்பு பாதிக்கப்படும், இடப்பெயர்ச்சி பாதிக்கப்படும், முயற்சிகள் அனைத்துமே பாதிக்கப்படும். 4ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருந்தா 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், தாயாருடைய உடல்நலம் பாதிக்கப்படும். 4ஆம் இடங்கிறது கல்வி, ஜாதகருடைய கல்வி பாதிக்கப்படும். ஜாதகருக்கு வீடு அமையாது, ஜாதகருக்கு வண்டி அமையாது. இதே மாதிரி 5ஆம் பாவத்துல செவ்வாய் சனி இருந்தா ஜாதகருடைய பூர்வீகம் சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது. 5ஆம் பாவங்கிறது அறிவு, ஜாதகருடைய அறிவு ஒரு ரஃப் அண்ட் டஃப்பா தான் இருக்கும். எதையும் கத்துக்கணும் விரும்ப மாட்டாரு. 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகள். அப்ப குழந்தைகள் இவருக்கு அனுசரணையா இருக்க மாட்டாங்க. 6ஆம் இடம்ங்கிறது செவ்வாய் சனி. 6ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருந்தா அந்த பாவம் பாதிக்கப்படும். ஜாதகருக்கு வேலைக்கு போறவரா இருந்தா வேலை பார்க்குற இடத்துல உரிய அங்கீகாரம் இவருக்கு கிடைக்காது. மற்றவங்களா இருந்தா எதிரிகள் அதிகமா இருப்பாங்க. நோய் வரும், கடன் வரும். இதெல்லாம் பொதுவா வரக்கூடியது. 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருந்தா ஜாதகருக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்குமா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம் தான். 8ஆம் பாவத்துல செவ்வாய் சனி இருந்தா ஜாதகருக்கு எதிர்பாராத தனவரவு வராது. ஜாதகருக்கு பிரச்சனை, வருத்தங்கள், வேதனைகள், வலிகள், கண்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இதெல்லாம் அதிகமாகும். 9ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருந்தா ஜாதகருடைய உயர்கல்வி பாதிக்கப்படும். அப்பாவால் பிரயோஜனம் இருக்காது. தூரதேச பிரயாணம் போக முடியாது. வெளிநாடு, வெளிமாநிலம் போறதெல்லாம் இவருக்கு பாதிக்கப்படும். 10ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருந்துச்சுன்னா 10ஆம் இடம்ங்கிறது தொழில். அப்ப ஜாதகருக்கு சுயதொழிலுங்கிறது கம்ப்ளீட்டா செட் ஆகாது. 10ஆம் இடங்கிறது பட்டம், பதவி, கௌரவம் அது எல்லாமே ஜாதகருக்கு பாதிக்கப்படும். 11ஆம் இடங்கிறது ஜாதகருடைய மூத்த சகோதரத்தை வாழ்க்கை சரி இருக்காது. ஜாதகருடைய அபிலாசைகள் எதுவுமே பூர்த்தியாகாது. எல்லாமே லேட் ஆகும். 12ஆம் பாவத்துல செவ்வாய் சனி இருந்தா அந்த ஜாதகர் எந்த வயதினராக இருந்தாலும் தாம்பத்திய சுகம், கட்டில் சுகம் என்பது அவருக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். மருத்துவ செலவு அதிகமாகும். இதெல்லாம் பொதுவான தகவல் தான். பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. ஏன்னா பொதுவான தகவல்களை பொதுவாக கேளுங்க. நீங்களா உங்க ஜாதகத்துல இந்த விதிகளை பொருத்தி பார்த்து ஆனந்தமோ அதிர்ச்சியோ அடைய வேண்டாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்தும் அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து விதிகள் மாறுபடும், பலனே மாறுபடும். அதனால பொதுவான தகவலை பொதுவாக கேளுங்க. உங்க ஜாதகத்துல நீங்களா கம்பேர் பண்ணி அதிர்ச்சியோ ஆனந்தமோ அடைய வேண்டாம். பொதுவான தகவல் என்பது எல்லாருக்கும் பொருந்தாது. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடு உண்டு. இதை ஒரு எஜுகேஷன் பர்பஸா மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.